வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தென்காசி மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2021 யார் வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி அதிகமாக ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எல்லா தரவுகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியும் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முழு தரவுகளையும் பார்க்க இருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி, 2வது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி, 3வது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி, 4வது தென்காசி சட்டமன்ற தொகுதி, 5வது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. இந்த 5 சட்டமன்ற தொகுதியும் உள்ளடக்கியது தான் தென்காசி மாவட்டம். முதலாவது நம்ம பார்க்க இருப்பது சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியை பார்க்கும். திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ராஜா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 71,347 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.34% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக VM ராஜலட்சுமி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 66,050 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.42% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 3வது இடத்துல அமமுக அண்ணாதுரை அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 22,682 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 12.51% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல பார்க்கணும்னா நாம் தமிழர் கட்சி பி மகேந்திரகுமாரி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 13,851 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.64% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே இந்த சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 5,297 ஓட்டு, 2.92% ஓட்டு அதிமுக விட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 1,81,381 ஓட்டு பதிவாயிருக்கு. 71.34% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அதே நேரம் ஓட்டு போட்டவங்க 2,54,243 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஓட்டு போட தகுதியானவங்க 2,54,243 பேர். ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,81,380 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்து எல்லாமே சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் சதன் அவர்கள் திருமலைக்குமார் அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க. 68,730 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.57% ஓட்டு வாங்கி மதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். மனோகரன் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 66,363 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.20% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி SS மதிவாணன் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 16,731 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.63% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல அமமுக தங்கராஜ் அவர்கள் 13,376 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.70% ஓட்டு வாங்கி அமமுக 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல பார்க்கணுன்னா அமமுக தங்கராஜ் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 13,376 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.70% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். அமமுக வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 2,367 ஓட்டு, 1.36% ஓட்டு அதிமுகவோட மதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் 2021 சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 1,73,710 ஓட்டு, 72.5% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்களை எடுத்துக்கிட்டோம்னா 2,41,109 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,73,710 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா மதிமுக வெற்றி பெற்றுக்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கிருஷ்ண முரளி அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க. 88,474 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.8% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஒரு முஸ்லீம் கட்சி முகமது அபுபக்கர் அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க. 64,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.22% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 3வது இடத்துல பார்க்கணுன்னா அமமுக ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 34,216 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 16.66% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி முத்துலட்சுமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10,136 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.94% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்த்து வாங்கிய ஓட்டு தான். 2021 நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம்.
வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 24,349 ஓட்டு 11.86% ஓட்டு அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா 2,05,374 ஓட்டு பதிவாயிருக்கு. 70.71% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரத்தில் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,90,432 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,05,374 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது தென்காசி சட்டமன்ற தொகுதி. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. பழனி நாடார் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. 89,315 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.94% ஓட்டு வாங்கி பழனி நாடார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல அதிமுக செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 88,945 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.77% ஓட்டு வாங்கி அதிமுக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி வின்சென்ட் ராஜ் அவங்க போட்டிகிட்ருக்காங்க. 15,336 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.20% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல அமமுக முகமது அவங்க போட்டிகிட்ருக்காங்க. 9,944 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.67% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 370 ஓட்டு 0.17% அதிமுகவோட காங்கிரஸ் கட்சி குறைஞ்ச ஓட்டில் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். ஒரு 370 ஓட்டு மட்டும் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,12,949 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.89% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2021 2,92,168 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,12,949 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 2021 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கடைசியாக இந்த சட்டமன்ற தொகுதியில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் 5வது சட்டமன்ற தொகுதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 74,153 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.44% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது ரெண்டாவது இடத்துல திமுக டாக்டர் பூங்கோதை ஆலோடியரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 70,614 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.70% ஓட்டு வாங்கி திமுக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த இதில் மூன்றாவது இடத்துல சுயேட்சையாக போட்டிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹரி நாடார் அவர்கள் 37,727 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 18.54% ஓட்டு வாங்கி சுயேட்சையாக நின்று ஒரு வேட்பாளர் அதிக ஓட்டு வாங்கினதை இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி சங்கீதா ஐசக் அவர்கள் போட்டியிட்டு 12,519 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.15% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு. ஆனால் அந்த சுயேட்சையாக போட்டிட்ட ஹரிநாடார் அவங்களும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 3,539 ஓட்டு 1.74% ஓட்டு திமுக விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 3,539 ஓட்டு 1.74% ஓட்டு திமுக விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. ஓட்டு போட்டவங்க அந்த நேரத்தில் பார்க்கணுன்னா 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,03,478 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 78.13% ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,60,6,429 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,03,478 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றுக்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே தென்காசி மாவட்டத்தில் 2021 5 சட்டமன்ற தொகுதியிலையும் யார் போட்டிட்டாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு, ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் யார் எவ்வளோ இருக்காங்க, எல்லா தரவுகளையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.